எனக்கு என்னமோ திரும்ப இத தேர்தலுக்கு முன்னாலேயே உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதுக்கப்புறம் தொங்கு சட்டமன்றம் வரலாங்கிற ஒரு அர்த்தத்துல பேசினாரு. அடுத்து அப்படி ஒண்ணு வந்ததுன்னா, நமக்கு ஆட்சியில் பங்குங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவர் காட்டுமன்னார்ல தானே போட்டியிட போறதா சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தாருன்னு சொன்னாங்க. அது அவர் அந்த முடிவுல இருந்து விலகினாரு. முதல்ல இந்த இன்னைக்கு உள்ள நிலைமை என்னவா இருந்தாலும் 107 பேர் இருந்தாங்க தாவேக்கால. 108னாலும் ஒரு ரெண்டு தொகுதியில் இவரே ஜெயிச்சிருந்தாரு. அதனால 107. இந்த 107ஓட அவர் போய் நின்றுக்கலாம் கவர்னர்கிட்ட. கவர்னருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீ இங்கேயே மெஜாரிட்டி காட்டுன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தார். அப்போ இவங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் பயம் என்னவா இருந்திருக்கும்னா, இதை காரணம் காட்டி யாருக்குமே இங்க மெஜாரிட்டி இல்லைன்னு காரணம் காட்டி இவர் பிரசிடென்ட்ஸ் ரூலை சஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப அதிகமா போனா 6 மாசம் பிரசிடென்ட் ரூல், அதுக்குள்ள இன்னொரு தேர்தல் வைக்கலாம். இப்ப இந்த ரெண்டுக்குமே திமுக தயாரா இல்லை. அதாவது இன்னொரு தேர்தல்ங்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சியுமே தயாரா இல்லை. அது தாவேகா இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், திமுக யாருமே அதுக்கு, பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் யாருமே அதுக்கு தயாரா இல்லை. பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை அதிமுக சரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க பிஜேபியோட தேர்தல் உறவு வச்சுக்கிட்டதுனால மற்ற யாருக்குமே அதுல விருப்பம் இல்லை. அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரே வழி இவருக்கு 118 கொடுக்கணும் டெம்பரரி அப்படின்னு திமுக நினைத்ததன் காரணமாக, ஏன்னா அந்நேரம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் அதான் சொன்னாங்க, அவங்ககிட்ட பெர்மிஷன் இல்ல, அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம், அவங்க சரி போங்கன்னு தான் சொன்னாங்க. அப்ப வெளியில இருந்து ஆதரவுன்னு தான் முதல்ல சொன்னாங்க. வெளியில இருந்து ஆதரவு அப்படிங்கிறது ஒரு கொள்கை ரீதியான ஆதரவுன்னு வச்சுக்கலாம். மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்களே, அது மாதிரி எந்த நேரத்திலையும் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசு முடிவையும் எதிர்த்து அவர்கள் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ வாக்களிக்க முடியும், வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லி இருக்கும்போது. அப்படித்தான் இருந்தாங்க. அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. அதாவது தன்னுடைய தோழமை கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கட்டும், ஏன்னா அவங்களே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது அப்சைன் பண்ணிட்டாங்க. அது வாக்கெடுப்பை கலந்துக்கிடாம இந்த அரசை காப்பாத்தி விட்டாங்க. அது காரணம் என்னன்னா, ஒரு பிரசிடென்ட் ரூலும் வரக்கூடாது, இம்மீடியட்டா இன்னொரு தேர்தலும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவின் காரணமாக